சாய்ந்தோடிடும் எனில் கார்மழை பாய்ந்தோடிடும் முடிவாகும் வெறுமை விடிவாகும் தனிமை முடிவாகும் வெறுமை விடிவாகும் தனிமை இறைவா இறைவா நீ இல்லாத வாழ்வே எனக்குள் வெறுமையிலும் வெறுமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், எது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம் எது? நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அன்றாட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரதானமான காரியம் ஒன்று உண்டு. எந்த காரியத்திலே? நம்முடைய மக்கள் மத்தியிலே பாருங்க, விசுவாசிகள் மத்தியிலே எந்த காரியத்திலே கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார்? நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், முழங்கால் ஜெபம், பாருங்க அநேக காரியங்கள்ல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் ஒரு காரியத்துல பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அது என்ன காரியம்? வேதத்தின் ஆதாரத்திலிருந்து எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு எது மிகவும் பிரியமான காரியம்? எப்படி தேவனிடத்துல பிரியமா இருக்கலாம்? தேவனுக்கு பிடிச்சவங்களா, பிரியமா, அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றவர்களாய் எந்த காரியம் அவரிடத்துல நம்மை கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது? விசுவாசம். இதை இப்படி வாசிக்கலாம் பாருங்க, விசுவாசம் உள்ளவனை பாருங்க தேவன் அவர்கள் மேலே, விசுவாசிக்கிறவர்கள் மேலே, விசுவாசம் உள்ளவர்கள் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார், பிரியப்படுகிறார். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே இங்க எழுதி வச்சிருக்கிறார். இந்த வசனங்கள்லாம் பாருங்க, யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷர்கள் எழுதப்பட்ட வசனம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இங்கே போடப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பாருங்க, அநேக காரியங்களை குறித்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா தேவனுக்கு பிரியமான காரியம் அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? விசுவாசம் என்றால் முதலாவது என்ன? விசுவாசிங்கன்னு சொல்றீங்களே, என்ன விசுவாசம்? அப்படி விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இந்த விசுவாசத்தை குறித்து விளக்குகிற வசனமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இன்னும் ஒண்ணுமே நம்மளுடைய வாழ்க்கையில தோன்றவே இல்லைங்க, அதை குறித்த ஒரு நிச்சயம், உறுதி, அதுதான் பாருங்க விசுவாசம். நம்பிக்கைன்னு பாருங்க உலகத்தார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறத எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். பாருங்க, கர்த்தரை அல்லாமல் பாருங்க இருக்கிற மனுஷர்கள் கூட பாருங்க ஏதோ ஒரு காரியத்தை குறிச்ச நம்பிக்கை, உறுதி, வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துருவோம், ஜெயிச்சிருவோம். ஆனா இங்க சொல்றாங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. முதல்ல இந்த விசுவாசம் பாருங்க ஒரு உறுதிய உள்ள, ஒரு உறுதியான நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு ஒன்றின் மேல் காணப்பட, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியல, கையிலால் தொட்டு பார்க்க முடியல, ஆனா நாம் ஒரு நம்புகிற காரியத்தை உறுதியாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம், அதுதான் விசுவாசம். பாருங்க, இந்த விசுவாசம் எப்படி வருகிறது நமக்கு? பாருங்க, இந்த விசுவாசம் எங்க இருந்து வருகிறது என்று ரோமர் 10:19ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும். விசுவாசம் வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்பதினாலே இந்த விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது?
இந்த தேவனை பிரியப்படுத்துகிற இந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்கிறது? ஏன் இதன் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார் பாருங்க. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்ப இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, கர்த்தர் நம்ம இந்த பூமியில நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த பூமியில வாழ வச்சிட்டு இருக்காரு. ரட்சித்த உடனே பாருங்க நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போறது இல்ல. இந்த பூலோகத்திலே 70-80 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பாருங்க நாம் வாழ வேண்டியதா இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றிகரமான ஒரு வெற்றியாளராக எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்வதற்கு இந்த விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. அதனாலதான் இங்க யோவான் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, நம்ம விசுவாசிகளாக பிறந்த போதே பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது, அவருடைய பிள்ளைகளாய் மாறின போது இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துவக்கப்பட்ட விசுவாசம் பாருங்க பெருகி நாளடைவிலே உலகத்தை ஜெயிக்கிறது, பிரச்சனையை ஜெயிக்கிறது, எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிற தக்கதாக விசுவாசம் பாருங்க உருவெடுக்கிறது, வளர்கிறது. இந்த விசுவாசம் யாரின் மேலே நாம் வைக்க வேண்டும்? 5ஆம் வசனத்தில் இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதுதான் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எங்களுக்கு லூத்தரன் ஃபெய்த் இருக்கு, கத்தோலிக் ஃபெய்த் இருக்கு, அந்த ஃபெய்த் இருக்கு, இவர் மேல ஃபெய்த் இருக்கு, அவர் மேல ஃபெய்த் இருக்கு, நாங்க அந்த பாஸ்டர் மேல நாங்க ஃபெய்த் வச்சிருக்கோம், அவர் ஜெபிக்கிறது மேல ஃபெய்த். எந்த ஃபெய்த்தும் எந்த விசுவாசமும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது. இதிலே போடப்பட்டிருக்கு பாருங்க, வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்: இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அருமையானவர்களே, உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்து நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா? அதற்கு ஒரே முக்கிய ஆதாரம் அச்சாணி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய அதற்கு முறை முக்கிய ஆதாரம் அச்சாணி. பாருங்க, இயேசுவானவரை விசுவாசிக்க வேண்டும். அதை எப்படி விசுவாசிக்க வேண்டுமாம்? தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும், வியாதிகளை தகர்க்கும், பிசாசுகளினுடைய கோட்டைகளை இடிக்கும். உங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த விசுவாசம் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர்னாலையும் முடியாது. பாருங்க, ஏன் இந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும்? அவர் தான் பாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் பாருங்க பரலோகத்தை விட்டு, தங்கப்பட்டணத்தை விட்டு இறங்கி கீழே வந்து கடைசி சொட்டு கல்வாரி சிலுவையிலே சிந்தி இந்த விசுவாசத்தை பாருங்க கனப்படுத்தி இருக்கிறது மாத்திரமல்ல, உறுதிப்படுத்தி இருக்கிறார். ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவ்வளவாய் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எனக்காக வந்த மீட்பர், என்னை தூக்கும்படி வந்த ரட்சகர். இவர் மேல வைக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம் பாருங்க, அவர் மேலையும் இவர் மேலையும் யார் மேல வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் உங்களை பாருங்க உயர்த்துவதோ மேன்மைப்படுத்துவதோ உங்களுடைய தேவைகளை சந்திப்பதோ பாருங்க முடியாத காரியம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று வைக்கிற விசுவாசத்தின் பேரிலே தேவன் உங்கள் மேலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்தோம் பாருங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்கிறது? மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்கு போவோம். வசனங்கள் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. மத்தேயுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்கிறது பாருங்க. 5ஆம் வசனத்துல பாருங்க, கப்பர்நகூம் என்ற ஊர்ல ஒரு 100 பேருக்கு அதிபதியா ஒரு மனுஷன் இருக்கான். இங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட வர்றான். 8ஆம் வசனத்துல இருந்து, ஆண்டவரே பாருங்க, வந்தோடனே அந்த மனுஷன் 100க்கு அதிபதி பாருங்க
ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த பாருங்க கேள்விப்பட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். இயேசு என்கிற ஒரு நபர் வருகிறார், அவர் குருடரை சுத்தமாக்குகிறார், சப்பானிகளை நடக்க செய்கிறார், பாருங்க குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த பாருங்க அற்புதங்களை கேட்டு கேள்விப்பட்டு அதை மட்டும்தான் பாருங்க, அது மட்டும்தான் அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறார். நான் சொன்னேன் பாருங்க, இயேசுவை குறித்த அந்த விசுவாசம் எப்படி உருவாகிறது? வார்த்தையை கேட்க கேட்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதினாலே 100க்கு அதிபதி வந்த மாத்திரத்துல சொல்றாரு, ஆண்டவரே பாருங்க எல்லாவற்றிற்கும் பாருங்க நீர்தான் காரணம், ஆண்டவரே நீங்க மட்டும்தான்ப்பா, ஃபுல் சரண்டர். ஆண்டவரேன்னா அப்படிதான் அர்த்தம் பாருங்க. அவர் சொல்றாரு, அவருடைய வேலைக்காரன் பாருங்க கொடிய வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்றாரு. வீட்டுக்கு வந்து சுத்தமாக்குறேன். இவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாம்ப்பா, ஒரே ஒரு வார்த்தை 8ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். பாருங்க இன்றைக்கு அநேகர் பாருங்க இந்த வேத வல்லுநர்கள், வேத பகுதிகளை பாருங்க தீர ஆராய்ந்து படிக்கிறவர்களுக்கு கூட இப்பேற்பட்ட விசுவாசம் இல்லை. ஆண்டவரே எங்க சொல்றாரு 10ஆம் வசனத்துல, இதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். இயேசுவையே பிரமிக்க வச்சுட்டாரு பாருங்க. இங்க போடப்பட்டிருக்கோம், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க ஆண்டவரையே பாருங்க அசத்திட்டார், அப்படிதான் சொல்லணும். ஆண்டவரையே பிரமிக்க வச்சுட்டார். இந்த விசுவாசம் பாருங்க 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு. நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, அப்பா நீங்க வாங்கப்பா, நான் கூடவே இருந்து உங்களை கூட்டிட்டு போறேன்ப்பா. பாருங்க அது ஒரு விதமான கர்த்தர் மேல ஒரு பற்று, பாசம், உறவு. ஆனால் அதற்கெல்லாம் மேல அப்பாற்பட்டு 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தை கடல் கடந்து மைல் கடந்து அப்பார்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வார்த்தை சுகத்தை சுமந்து கொண்டு சென்று என் வேலைக்காரனை குணமாக்கி அவனை ஜீவனடைய செய்கிறது, பிழைப்படைய செய்கிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைச்சுக்குவான். இப்படி நாம் விசுவாசிக்கிறோமா? இதுதான் பாருங்க இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார். ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனே, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே. அருமையானவர்களே, அவருடைய 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அவரே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை நான் பார்க்கவே இல்லையே. அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிற, அது மாத்திரம் இல்ல, 100க்கு அதிபதி பிரியப்படுத்தினது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா அவனுடைய வேலைக்காரன் பாருங்க அந்த சன பொழுதிலே அவன் குணமாக்கப்பட்டவனாய் பிழைத்து கொண்டான், ஆரோக்கியம் அடைந்தான். கர்த்தருக்கு பிரியமானது விசுவாசத்தை கொடுத்த மாத்திரத்துல சுகம் ஆட்டோமேட்டிக்கா கடந்து செல்குது பாருங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டு இயேசு பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னும் ஒரு வேத சம்பவத்தோடு கூட நாம் பார்ப்போம். யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், வசனங்கள் 11 முதல் 44ஆம் வசனம் வரை. யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 44 வசனம் வரை. இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. மார்த்தாள், மரியா, லாசரு அப்படின்ற ஒரு சகோதரி, 2 சகோதரிகள், ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அந்த லாசரு பாருங்க வியாதிப்பட்டு மரிச்சு போயிட்டார். மரிச்சது மாத்திரமல்ல, அவங்க எல்லா காரியங்களையும் செய்து அவரை கல்லறையிலே வச்சுட்டாங்க. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. இது பாருங்க, இது பெரிய இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டான விஷயம். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரர் கூட மரண அவஸ்தைப்பட்டு இருக்கார், கொடிய வேதனைப்பட்டு இருக்கார், ஆனா சாகல. பாருங்க, சாவாமல் அவர் பாருங்க உயிரோட இருக்காரு, ஆனா அவஸ்தைப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை பாருங்க குணப்படுத்துறதுக்காக 100க்கு அதிபதி விசுவாசித்தார். பாருங்க, வியாதிப்பட்டு இருக்கிற மனுஷன் கூட விசுவாசிக்கல, அவருக்காக அவருடைய அதிபதி, அந்த 100க்கு அதிபதி அதிகாரி விசுவாசத்தை மாத்திரத்திலே அங்க சுகம் உண்டாயிற்று. இங்க பாருங்க, இந்த லாசரு வியாதியா இருக்கிறான், கடைசியில பார்த்தா மரித்து போயிட்டான், செத்து 4 நாள் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுல பாருங்க, யோவான் புஸ்தகத்துல பாருங்க 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல போடப்பட்டு 21ஆம் வசனங்க, ஆண்டவர் பாருங்க அந்த ஊருக்குள்ள வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பாருங்க 21ஆம் வசனம், யோவான் 11:21. மார்த்தாளம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே.
அந்த அம்மா பாருங்க உள்ளம் போகுது, சகோதரி இல்ல உள்ளம் பொங்குது. ஆண்டவரே நீங்க மாத்திரம் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் லாசரு மரிச்சே போயிருக்க மாட்டான், உயிரோட இருந்திருப்பான், எப்படியாவது நீங்க காப்பாத்திருவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றா. ஆனா பாருங்க பின்னாடி அப்படியே தொடர்ந்து 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அவளும் அந்த மரியாளமா பாருங்க ஆண்டவர்கிட்ட பேசுற. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் சாகல, உயிர்த்து எழுந்திருப்பான், அவனை உயிரோட எழுப்புவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றா, ஆமா ஆமா 2ஆம் வருகையில எல்லாம் எழுந்திருப்பான், அந்த கடைசி நாட்கள் எழுந்திருப்பான், நான் அதெல்லாம் நம்புறேன். ஆனா இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது பாருங்க 40ஆம் வசனத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, பாருங்க உயிரோட இருப்பான், எழுந்திருப்பான், இதை மன்னித்துக் கொள்ளுங்கள் 26ஆவது வசனத்துல இருந்து, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றும் விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அங்க பேசிட்டே வர்றாங்க. அந்த மரியாளம்மாக்கு பாருங்க விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கேட்டே வர்றாரு. அந்த அம்மாவும் பதில் சொல்லிட்டே வர்றாங்க. இப்ப அவர் கேட்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல 27ஆம் வசனத்துல அந்த அம்மா மரியாளம்மா சொல்றாங்க பாருங்க, யோவான் 11:27, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இதுதான் அங்க பாயிண்ட் பாருங்க. அந்த அம்மா ஏதோ நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, எதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க, பாயிண்டடா அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீர் தான் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர், மரித்து கிடக்கிற எல்லாரையும் உயிர்ப்பிக்க வந்த மீட்பர், ரட்சகர், கை தூக்க வந்தவர், மேசியாவாகிய கிறிஸ்து. 1 யோவான் புத்தகத்துல 5:5 படிச்சோம் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனை அன்றி. இங்க அந்த அம்மா அதே வார்த்தையை சொல்றா பாருங்க, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த மார்த்தாள் அம்மா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே பாருங்க அங்க நேர போறாங்க. இவங்க இந்த லாசரோ பாருங்க அடக்கம் பண்ண கல்லறை, இப்ப ஊராரெல்லாம் வர்றாங்க, என்ன நடக்க போகுது, இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு மார்த்தாள் மரியாளம்மாக்கு இருக்கிற அந்த சந்தேகத்தை பாருங்க. அந்த அவங்களுடைய காரியத்துக்கு 2 பேர் மட்டும் வந்தா பத்தாதுன்னு சொல்லி ஊரெல்லாம் இவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார், அதை பார்க்க வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறான்னு ஊராரெல்லாம் வர்றாங்க. கல்லறை கிட்ட போயிட்டாங்க. 40ஆம் வசனத்துல அங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க, இதை நீங்கள் 1ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை நீங்கள் முழுவதுமாக படியுங்கள். 40ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றாள். பாருங்க வந்துட்டாங்க, கல்லறை பக்கத்துல எல்லாம் வந்துட்டாங்க. கல்லறை அந்த யூதர்கள் பாருங்க அவர்களுடைய வழக்கத்தின்படி நம்ம ஊர்ல அடக்கம் பண்றது மாதிரி எல்லாம் இல்ல பாருங்க, ஒரு பெரிய குகையை வெட்டி அதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு பெரிய கல்லை புரட்டி மூடி வச்சிருவாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து நல்ல பலசாலிகள் சேர்ந்து திறக்கிற மாதிரி. அப்படிதான் இன்றைக்கு யூதர்களுடைய முறைமைகள் இருக்குது பாருங்க. நம்ம நாட்டுல அடக்கம் பண்ற மாதிரி இல்ல. அங்க போடப்பட்டிருக்கோம், அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கல்லை நகட்டி போடுங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே செத்து 4 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாத்த எடுத்திருக்குமே, நாரி போயிருக்குமே. அருமையானவர்களே, 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல, பாடியே டீகம்போஸ் ஆயிருக்கும் 4 நாள் ஆயிடுச்சுன்னா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை காண்பாய். சாவுக்கேதுவான சரீரங்களை பாருங்க உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் டீகம்போஸ் ஆன பாடிய கூட என்னால உயிர்ப்பிச்சு மண்ணுக்குள்ள மண்ணா போனவனை கூட உயிர்ப்பிக்க முடியும். நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்கிறையா? அது 4 நாள் ஆயிடுச்சா, 40 நாள் ஆயிடுச்சா, இல்ல பாடி மொத்தமா சிதைந்து போயிருச்சா, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத மரியாளே. நீ என்ன செய்கிறாய்? என்னை விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உலக ரட்சகர், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர், இவர்தான் என்னுடைய மீட்பர். எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னார். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, விசுவாசிக்கிறாங்க. முதல்ல மார்த்தாள் அம்மா சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நீங்க தான் தேவனுடைய குமாரனே கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப மரியாள் அம்மாவும் சொல்லிட்டாங்க,
43ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க. அந்த லாசருவ சேலைகளெல்லாம் சுத்தி அந்த கல்லறைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆண்டவர் வந்து கல்லறை வாசல்ல நின்று இயேசு இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவம் எல்லாம் பாருங்க, நம்ம வேதாகமத்துல படிக்கும் போது நாம வந்து அப்படியே கடகடன்னு வாசித்துட்டு போயிருவோம். அப்படியே வாசிச்சு விட்டுட்டு போயிருவோம். அவர் சொன்னாரு, கல்ற முன்னாடி வந்து நின்னாரு, லாசருவே வெளியே வான்னு சொன்னார் பாருங்க. இது ஒரு லேசான காரியம் அல்ல. ஒரு தன்னுடைய சகோதரன் பாருங்க வியாதிப்பட்டு இருக்கும்போது சுகத்தை விசுவாசிப்பது பாருங்க, ஒரு சில ஒரு 50% பாருங்க இயற்கைக்கு இயற்கையோடு ஒத்து போகிற காரியம். ஆனால் செத்து 4 நாளாயிருச்சு. கல்லறையில கொண்டு போய் வச்சு கல்லை வச்சு மூடியாச்சு. அவனுடைய சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த லாசருக்காக மார்த்தாலும் மரியாளம்மாவும் பாருங்க விசுவாசித்தார்கள். விசுவாசத்தினாலதான் லாசர் அங்கே வெளியே வந்தார். லாசர் வெளியே வருகிறதுக்கு பாருங்க கர்த்தர் அங்கே பாருங்க இவர்களோடு கர்த்தர் அங்கே பெரிய விசுவாசத்தை வச்சிருந்தார். இந்த மக்களுக்கெல்லாம் விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு. அருமையானவர்களே, ஒரு விசுவாசிக்கிற காரியம் பாருங்க தேவனை பிரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலையை தலைகீழாக்கி போட்டு விடுகிறது. மரித்து கிடக்கிற ஒரு மனுஷனை உயிரடைய செய்கிறது. இந்த ரட்சிப்பிலே என்னெல்லாம் நமக்கு நடக்குது பாருங்க. மரித்தவர்களாயிருந்தோம், கிறிஸ்துவுக்கு அந்நியராயிருந்தோம், துரோகிகளாயிருந்தோம். அப்பேற்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே, கல்வாரி சிலுவையினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் பாருங்க பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிழைப்பு உள்ள ஆவியில ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, பிழைக்க வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு லாசரு பாருங்க சரீரத்துல மரிச்சு போய் கிடந்தான். இன்னைக்கு அநேகர்கள் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இல்லாமல், அவருடைய ஜீவன் இல்லாமல் மரித்த நிலைமையிலே கிடக்கிறார்கள். அவர்களை உயிரோடு எழுப்பது, மீட்பது, உயிரோடு ரட்சிப்பது எது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே நீர் ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டா, அழைப்பு கொடுத்தா மாத்திரம் போதும். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார், ஜீவனடைய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதத்தை, அதிசயத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாம இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு காரியம் விரும்புகிறது. என்ன அவருடைய விருப்பம்? என்ன? அவரை விசுவாசிப்பது. நீங்க தான் பாருங்க உலக ரட்சகர் ஆண்டவரே, என்னை மீட்க வந்த மீட்பர், எனக்காக ஜீவன் கொடுத்தார். பாருங்க, உங்களுடைய இனஜன பந்துக்கள், சொந்தக்காரர்கள் யாரும் உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தலைங்க. உங்களுக்காக மீட்பதற்காக எந்த ஒரு இதையுமே பாருங்க செய்யல. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவர் அப்பேற்பட்ட காரியத்தை செய்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? வேதத்தில் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்பது. அவரை பாருங்க, அந்த 100க்கு அதிபதி சொன்னார் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்கார சொஸ்தமாவான் ஆண்டவரே. இன்னைக்கு நாம அப்படி விசுவாசிக்கிறோமா? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது யாருக்கோ வியாதிப்பட்டு இருந்தால் அந்த வார்த்தையின் பேர்ல நீங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்களா? அந்த விசுவாசம் பாருங்க கடல் கடந்து எல்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க அந்த ஆற்றலோடு சென்று அவர்களை குணப்படுத்துகிறதா இருக்கிறது, சொஸ்தமாக்குகிறதா இருக்கிறது, ஜீவன் அடைய செய்கிற வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் அவருடைய வார்த்தையை அனுப்ப சொன்னார் பாருங்க. அது மாத்திரமல்ல அருமையானவர்களை, இந்த லாசருவை மரிச்சு போய் கிடந்தவனே உயிரோடு எழுப்ப முடியும். நான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த தேவனை பற்றும் விசுவாசம், தேவனுடைய கரத்தை, அவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமல் இருப்பது எப்படி? 2 தீமோத்தேயு சொல்லுகிற பாருங்க 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க, நமக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரியல. நாம விசுவாசிட்டு இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், அவர் என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நன்மைகளை அவர் கொடுக்க முடியும், எதுவுமே தெரியல. பாருங்க, அவரை குறிச்சு நான் பாருங்க
சில நேரங்கள் பிரச்சனைகள் சவால்கள் வந்த மாத்திரத்திலே சமாளிக்க முடியாம கண்ணீர் விட்டு கலங்கி அங்கலாய்த்து இருக்கிற எல்லாருக்கும் கார்டு எழுதி போட்டு ஜெபிங்க ஜெபிங்க எனக்காக ஜெபிங்க. அருமையானவர்களே, நம்ம கூட இருக்கிறவரு, நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவரு, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பின்பகுதி ஏன் முழுசாவை வாசிப்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நான் விசுவாசிட்டு இருக்கிற என்னுடைய இயேசு கிறிஸ்து மகா பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். எந்த பேயை பார்க்கிலும், நோயை பார்க்கிலும், சாபத்தை பார்க்கிலும், எல்லா பில்லி சூனியத்தையும் மாந்திரிகத்தையும் பார்க்கிலும், எப்பேற்பட்ட கொடிய பாருங்க நோயை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர். இந்த உலகத்துல அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர். அவர் எப்பேற்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த பிரச்சனை எம்மாத்திரம் பாருங்க இப்படி விசுவாசிப்பது. இந்த எவ்வீரு கிட்ட சொல்லுவார் பாருங்க, மக இறந்து போயிருவா, செய்தி வரும், ஆண்டவரோட அவர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆண்டவர் எப்படியாவது கூட்டிட்டு போய் தன்னுடைய மகளை சுஸ்தப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது குணமாக்கிடலாம்னு சொல்லி எவ்வீரு கூப்பிட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, மக பிழைச்சுக்கிருவா. இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோமா? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமா இருக்கிறது. இந்த விசுவாசம் பாருங்க, உங்கள் விருப்பத்தை, நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை, கலங்கி பாருங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பாருங்க இந்த விசுவாசம் பாருங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, குடும்பத்துல பிரிவினையாய் பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைக்கிற விசுவாசமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிள்ளை இல்லையா, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல, உங்க கற்பத்திலே பாருங்க கற்ப பையை திறக்கக்கூடிய விசுவாசம், கற்பத்திலே கனியை உண்டாக்குகிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நீங்க விசுவாசா போதும். அந்த விசுவாசம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை, கடன் பிரச்சனையை மாற்றிவிடும். தரித்திர குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுவார். நீங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும். கர்த்தர் அங்கே மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உள்ளத்துல இடம் கொடு. அது மாத்திரமல்ல, என்னை விசுவாசி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனு, அவர்தான் ரட்சகர்னு விசுவாசி. அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனம், மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க சொல்லிக்கிட்டே வருவார், ஆகாயத்து பட்சிகளை பத்தி சொல்லிட்டே வருவாரு. அது மாத்திரமல்ல பாருங்க, வரிசையா ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டே வருவாரு. எப்படி பழைக்க போறோம், கவலைப்பட்டு கலங்குகிறோம், அங்கலாய்க்கிறோம். உடைக்காக சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், சரீர உடைக்கு என்ன செய்வோம், வேலைக்கு என்ன செய்வோம், பிள்ளைக்கு என்ன செய்வோம், இந்த இஎம்ஐ காரியத்துக்கு என்ன செய்வோம். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கோம் அற்ப விசுவாசிகளே, கொஞ்சோன்னு விசுவாசம். அங்க பைபிள்ல போடப்பட்டிருக்கோம், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஒரு சின்ன மஸ்டர்ட் சீட் அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும். இங்க போடப்பட்டிருக்கோம், காட்டு புல்லுக்கு தேவ நிவிதமாய். காட்டு புல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அழகழகா பாருங்க, பச்சை பசேன்னு கொரியன் புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கும். ஆனா நல்லா வெயில் ஏறின மாத்திரத்திலே ஒரே நாள்ல அப்படியே பட்டு போயிடும், காஞ்சு போயிடும். அந்த காட்டு புல்லு, காட்டு புஷ்பம் அழகழகா பூத்து குலுங்குகிற பாருங்க ரோஜா தோட்டங்கள், மலர்வன தோட்டத்தை பாருங்க, அழகழகா காலையில பூத்திருக்கும், மாலை நேரத்துக்குள்ள அப்படியே சுருங்கி காஞ்சு சூரிய வெளிச்சத்துல கருகி போயிடும். அப்பேற்பட்ட காட்டு புல்லின் மேலும் காட்டு புஷ்பங்களின் மேலேயே தேவன் இவ்வளவு அக்கறை வைத்திருப்பார் என்றால், உங்களை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்தும், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்தும், குடும்ப உறவுகளை குறித்தும், உங்களுடைய வேலைகளை குறித்தும், உங்களுடைய சரீர சுகத்தை குறித்தும், நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ ஏங்கி தவிக்கிற ஒரு நன்மைக்காக இந்த நன்மை எனக்கு கிடைச்சிராதா? அருமையானவர்களே, இந்த தேவன், அதனாலதான் அங்க 1 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயுல எழுதப்பட்டிருக்கு, நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்.
நான் விசுவாசிட்டு இருக்கிற, நான் நம்பிக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர், காட்டு புல்லு மேலேயே இவ்வளவு அக்கறை வைத்து அதற்காக இவ்வளவு கரிசனைப்படுவார் என்றால், அவருடைய ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மீட்டெடுத்த உங்களையும் எங்களையும் பாருங்க, அப்படியே விட்டு விடுவாரா? கண்ணீரிலே மூழ்கி விடு, கவலையப்பட்டு கலங்கி கஷ்டத்திலே நீ அப்படியே போயிருன்னு விட்டுட்டு போய்வாரா? அருமையானவர்களே, இந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன்! விசுவாசம் பெருக்கெடுக்கும் போது, யோர்தான் போன்ற நதிகள் கரை புரண்டு ஓடும் போது பாருங்க, 2 மதில் சுவராய் பிரிந்து நிற்கும். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், கற்பாறையிலிருந்து தண்ணீரை உணர்ந்து பாருங்க ஓடி வர செய்தவர், வானத்திலிருந்து தூதர்களுடைய மன்னாவை கொட்டினவர், இறைச்சி கேட்டாங்க, அது மாத்திரமல்ல காடைகளை கொண்டு வந்து குவித்தவர். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே உங்களை ஜெயிக்கிறவர்களாய், வெற்றி சிறக்கிறவர்களாய், எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக இந்த விசுவாசம் உங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து, இயேசுவே நீர் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்க. உள்ள பாருங்க, உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் உங்களை சொந்தக்காரர்களாக மாற்றி விடுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் பேரிலே இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். ரட்சகரை, பரிகாரியை, யெகோவா ராப்பாவை, எல்ஷடாய் தேவனை கர்த்தாவே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் செய்வார். இவ்வளவு அக்கறை வைத்திருப்பீர் என்றால் உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தாவே உம்முடைய கரிசனை, அக்கறை எவ்வளவு அதிகம்! எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். கர்த்தாவே, குடும்பத்திலே எல்லாருடைய வீட்டின் பேரிலே கர்த்தாவே இயேசு ஆண்டவரை, இயேசு என்கிற நாமத்தை, உம்முடைய வார்த்தையை கர்த்தாவை உயர்த்துகிறோம். மற்ற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் தாழ்த்தப்பட்டு போவதாக. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. கர்த்தாவே, ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வானொலியிலே கர்த்தாவே செல்லுகிற எல்லா செய்திகளின் மூலமாக தீவட்டியை போல கர்த்தாவே பரம்புவதாக. எல்லா குருட்டாட்டங்களையும், எல்லா கர்த்தாவே பேதகங்களையும் மேற்கொள்வதாக. இவ்வளவு பலமாய் வசனம் மேற்கொண்டது, விருத்தி அடைந்தது கர்த்தாவே குடும்பத்திலே, எல்லா குடும்பங்களின் பேரிலே, வானொலியோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லா குடும்பத்தின் பேரிலே உம்முடைய நன்மையை கட்டவிழ்த்து விடுகிறோம். குடும்பத்திலே கர்த்தாவே நன்மையும், கிருபையும், ஜீவனும், சுகமும், ஐஸ்வர்யமும், பலனும், நீடிய ஆயுசும் கர்த்தாவே உண்டாவதாக. இயேசுவ நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நன்மை கடந்து வருவதற்காக நன்றி. உம்முடைய கர்த்தாவை சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு இந்த வானொலியும், வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தாவை ஆளுகை செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதியும், கனமும், மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.